சரி. இன்றைக்கு நம்ம ஒரு தலைப்புல படிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படிதானங்க? என்ன தலைப்புல படிக்க போறோம்? என்ன தலைப்பு? வேர் இஸ் த ஃபோர்த் மேன்? நாலாவது மனுஷன் எங்கே என்பதுதான் அந்த நாளில கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம தியானிக்க போறோம். போன வாரம் நம்ம அந்த நாலாவது மனுஷர் யார் என்பதை நம்ம என்ன செய்தோம்? நம்ம படிச்சோம். நம்ம ஒரு 5 முக்கியமான கருத்துக்களை நம்ம போன வாரம் நம்ம என்ன செய்தோம்? நம்ம படித்தோம். சரிங்களா? இந்த வாரமும் ரொம்ப முக்கியமா இந்த நாலாவது மனுஷர் எங்கே என்பதை குறித்து கொஞ்சம் நம்ம தானியேலுடைய சரித்திரத்தை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு போலாம். தானியேல் 3வது அதிகாரத்துக்கு நம்ம போலாம். 3ஆம் அதிகாரத்துல இதோ நம்ம வசனம் 16 17 படிக்கலாம். 16 17 நம்ம என்ன செய்யலாம் படிக்க போறோம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். சரிங்களா? அப்ப அவங்க எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களா இருக்கிறாங்க? அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரு. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவை உம்முடைய கைக்கு என்ன செய்வார்? அவரு நீங்களாக்கி விடுவிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம். 21வது வசனத்துல, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் என்ன செய்யப்பட்டார்கள்? போடப்பட்டார்கள் அப்படின்னு வரும். 23வது வசனம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். விழுந்துட்டாங்க. இப்ப இங்கதான் நம்ம தேவனுடைய செயலை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இப்ப ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னி நடுவில் என்ன செஞ்சுட்டாங்க? தூக்கி போட்டாங்க. நம்ம தலைப்பு என்ன? வேர் இஸ் த ஃபோர்த் மேன்? இப்ப இந்த நாலாவது நபர் எங்க? நாலாவது நபர் யாருன்னு படிச்சோம் நம்ம? இயேசு கிறிஸ்து என்பதை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த நாலாவது நபர் எங்க? 25வது வசனம். 25வது வசனத்துல, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது படிக்கிறோம். அப்படிதானே? இங்கதாங்க ஒரு அருமையான ஒரு பாடம் ஒண்ணு நமக்கு வருது. இந்த பாடத்தை விடாம 4வது பாடத்துல போக முடியாது. என்ன பாடம் வருது? எங்க தேவபுத்திரன் எங்க? எங்க அந்த 4வது ஆள் எங்க? எங்க இருக்கிறாங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியில தூக்கி போட்டாங்க. இப்ப அவரு என்ன எங்க போயிட்டாரு? கிணிக்குள்ளாக அவர் என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. சரிங்களா? சில நேரத்துல நம்ம ஆண்டவருக்காக சில தீர்மானத்தை எடுத்து நம்ம என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே உமக்காக தான் இருப்பேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கும்போது நம்ம தேவன் என்ன செய்வாரு? அவர் நம்மோட கூட தான் இருப்பாரு. அந்த அக்கினி கூட அக்கினிக்குள்ளாக நடக்கக்கூடிய தேவனாக அவர் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அநேக சமயத்துல என் தேவன் எங்க, என் தேவன் எங்க, என்னுடைய பிரச்சனையின் சமயத்துல என் கடவுள் எங்க, என் கூட இருக்காரா இல்லையா, அப்படிப்பட்ட சில கேள்விகள் வரும்பொழுதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதலான ஒரு காரியம் என்னன்னா, ஒரு அக்கினி நடுவுலையும் தண்ணீர்கள் நடுவுலையும் நான் நடந்தாலும் என் கூட யார் இருப்பா? என் தேவன் இருப்பாரு. அநேக சமயத்துல ஒரு சில பேர் நினைப்பாங்க, ஆண்டவர் அப்படியே சிங்காசனத்திலிருந்து எல்லாமே பார்த்து கொண்டே இருப்பாரு, எனக்கு அவருக்கு சம்பந்தமே இருக்காது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா நான் அக்கினிலே நடக்கும்போது அவர் என்னோட கூட என்ன செய்வாரு? இருப்பாரு. இப்ப 25ஆம் வசனத்தை திருப்பி நம்ம படிக்கலாம். 25ஆம் வசனத்துல, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அப்படிதானே இருக்குது. இப்ப இவங்க எப்படி அக்கினி நடுவுல உலாவுறாங்க? அந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இதோ 4 பேர்
விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்க? அக்கினியில தான் இருக்கிறாங்க. ஆனா எப்படி உலாகுறாங்கன்னு அப்படி நேபுகாத்நேச்சர் சொல்றாரு. அந்த வசனத்துல என்ன இருக்குது? விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே காண்கிறேன். அப்ப அக்கினிக்குள்ளதான் இருக்கிறாங்க. இப்ப இன்னும் அக்கினி விட்டு அவங்க வெளியே வரல. ஆனா தேவபுத்திரன் அவங்க நடுவுல இருக்கிறதுனால அக்கினிக்கு உள்ளேயும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? விடுதலையாய் உலாவுகிறாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஏதோ அக்கினிலிருந்து வெளியில இருந்தாதான் விடுதலை அப்படின்னு இல்லைங்க. அக்கினிக்கு உள்ள இயேசுவானவர் நம்ம கூட இருந்தாங்க. அது என்னதான்? அது விடுதலை. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப தானியல் புஸ்தகம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை என்ன என்று சொன்னா, கடைசி காலத்தில் அநேக உபத்திரவங்கள் துன்பங்கள் வரும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மளை கைவிட்டு ஓடக்கூடியவர் அல்ல. பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி ஓடக்கூடியவர் கிடையாது. அவர் நம்மோட கூட இருக்கக்கூடியவர். பாருங்களேன், இதே மாதிரிதான் தானியல் 6வது அதிகாரத்துல தானியலை தூக்கி சிங்க கபில போடுறாங்க. சிங்க கபில போடுறாங்க. இதே மாதிரி பிரின்சிபலை பாருங்களேன். நம்ம துன்பப்படும் போது தேவன் எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தானியல் புஸ்தகத்துல கொஞ்சம் அங்கெங்கேயும் பாருங்களேன். தானியல் 6வது அதிகாரத்துல தானியல் தூக்கி எங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 16வது வசனம். அப்போது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். எங்க போட்டாங்க? சிங்கங்களின் கெபியில போட்டாங்க. இப்ப 19வது வசனம் பாருங்களேன். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ என்று தானியேலை கேட்டான். கிடைச்சிச்சா பாயிண்ட்? ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ. அப்ப ஆண்டவர் எங்க இருந்தாரு? தானியேல் சிங்க கபில இருக்கும்போது தேவன் எங்க இருந்தாரு? ராஜா என்ன சொல்றாரு? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ. பாருங்களேன், 21, 22 பாருங்களேன். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். அப்ப தூதன் எங்க இருந்தாரு? சரிங்களா? சிங்கங்கள் நடுவிலே தேவனுடைய தூதன் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. பாத்தீங்களா? ஒரு அழகா தானியல் புஸ்தகம் சொல்லுது. அப்ப தானியல் புஸ்தகம் நம்ம துன்பப்படும் போது, நெருக்கப்படும் போது, நம்ம நினைச்சு கூட பார்க்காத சில பெரிய துன்பங்களை நம்ம மாட்டிக்கொள்ளும் போது, ஆண்டவருக்காக நம்ம நிற்கும் பொழுது தேவன் என்ன செய்வாங்க? நம்மோட கூட அந்த அக்கினிக்கு நடுவுல என்ன செய்வாரு? இருப்பாரு. சிங்கங்களுக்கு மத்தியிலையும் அவர் தூதர்களை இணைச்சுவர் அனுப்பி அவங்களுடைய பிரசன்னம் நம்மோட கூட என்ன செய்யும்? இருக்கும். பாருங்க, இப்ப நம்ம அதே மாதிரி தானியல் 2ல படிச்சோம். இப்ப தானியல் 2ல 12வது வசனம் பாருங்களேன். தானியல் 2ல 12வது வசனம். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். இருக்குங்களா? தானியல் 2ல 12வது வசனம். எல்லா ஞானிகளையும். அப்ப யாரையும் கொலை செய்ய போறாங்க? 13வது வசனம். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய என்ன செஞ்சாங்க? தேடினார்கள். சரிங்களா? கிடைச்சிச்சுங்களா? அப்ப அவங்க ஞானிகளையும் தேடுறாங்க, தானியேலை என்ன செய்றாங்க? தேடுறாங்க. இப்ப ஆண்டவர் உங்களோட கூட இருந்தாரா இல்லையா? 27வது வசனத்துல பாருங்களா. 27ல தானியேல் ராஜ சமூக பிரயத்தனமாக ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறிசொல்லாலும் கூடாது. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். அப்ப இவங்களையும் கொலை செய்யறதுக்காக போறாங்க. மறைப்பொருளை வெளிப்படுத்துற தேவன் என்ன செஞ்சாங்க? இவங்களுக்கு வெளிப்படுத்தி, எது வெளிப்படுத்தினாரு? இவங்களும் தப்பிப்பதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? வெளிப்படுத்தினாங்க. அப்படித்தானே? இவங்களும் கொலை செய்ய தேடுறாங்க. இப்ப அந்த பதில் கிடைச்ச உடனே இவங்களும் என்ன செய்யறாங்க? தப்பி வைக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுங்களா?
தானியேல் 2, தானியேல் 3, தானியேல் 6 இந்த அதிகாரத்தெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது துன்பத்தின் மத்தியிலையும் தேவன் நம்மோட கூட இருக்கக்கூடியவர். இந்த குட் நியூஸை நம்ம பிடிக்கணுங்க. இந்த தானியேல் புஸ்தகம் ஒரு சுவிசேஷ புஸ்தகம், அப்படிதானே? அப்ப நம்ம என்னைக்காவது இப்படி படிச்சிருக்கோமா தானியேல் புஸ்தகத்தை? தானியேல் புஸ்தகத்தை தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்றோம், உண்மைதான். ஆனா என் நெருக்கத்துல என்னோட கூட நெருக்கப்படுகிற ஒருத்தர் இருக்கிறாரு, என் துன்பத்துல பங்கடைகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. பாருங்களா, நான் அடிக்கடி இதை யோசிப்பது உண்டு. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, அவங்க மாத்திரமல்ல சர்வ சிருஷ்டியும் பாவம் செஞ்சாங்க. எல்லா மனிதர்களும் பாவம் செஞ்சாங்க. ரோமர் 3:23 படிக்கிறாங்க, எல்லாரும் பாவம் செஞ்சு. இப்ப ஏசப்பா என்ன செஞ்சிருக்கலாம்? அவர் பரலோகத்துல தூதர்களுடைய அந்த துதி பாடலையும் அவங்களுடைய துதியும் கேட்டு சந்தோஷமா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம். ஆனா அவரால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. ஏன்னா அன்பு என்ன செய்யும்னா, தேவனுடைய அன்பு என்ன செய்யும்னா, தன்னுடைய குழந்தைங்க தன்னுடைய பிள்ளைங்க பாவம் செஞ்சாங்கன்னா அவங்களோட கூட அந்த துன்பத்தை என்ன செய்யும்? அனுபவிக்கதான் செய்யும். தவிர அவங்க அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிங்காசனத்துல ஹாயா உட்கார்ந்து இருக்கிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. ஏன்னா அன்பு அப்படி செய்யாது. இப்ப இன்னைக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா பெற்றோருடைய மனசு துடிக்குதா இல்லையா? அப்படியே அவங்க ஊர்ல தூரத்துல அவங்க ஊர்ல இருந்துருவாங்களா? உடனே அடுத்த நாள் ஓடி வந்துருவாங்க, அப்படித்தானே? அப்ப இதுதான் தேவனுடைய அன்பு. பாருங்களேன், எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் யோவான் புஸ்தகம் போங்களேன். இந்த வசனத்தை நீங்க இப்படி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் நீங்க யோசிங்க, சரிங்களா? யோவான் புஸ்தகத்துக்கு போங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் போங்க. யோவான் 10ஆம் அதிகாரத்துல நானே நல்ல மெய்ப்பன் என்ற வசனங்கள் எல்லாம் அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்துல படிக்க முடியும், அப்படித்தானங்க? ஏசப்பா நான் மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி அவர் பேசக்கூடிய ஒரு அதிகாரம் யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்களேன். யோவான் 10:11 நானே நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். கிடைச்சிச்சுங்களா? இப்ப கொஞ்சம் 12வது வசனம் பாருங்களேன். எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப ஆண்டவரை நேசிக்க வச்ச எனக்கு ஒரு வசனங்க. யோவான் 10:12 11 என்ன சொல்றாரு? நானே நல்ல மெய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இப்ப 12வது வசனம் பாருங்களேன். இதை நீங்க இப்படி படிச்சுக்கீங்களான்னு யோசிங்களேன். மெய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாததுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு, எல்லாரும் என் கூட இருக்கீங்களா? ரொம்ப பிடிச்ச வசனம் அந்த வசனம் பாருங்க. மெய்ப்பனா இராதவனும், யோவான் 10:12 ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். யார் ஓடி போவா? இப்ப ஆடு இருக்குது, இப்ப ஆடு நோக்கி ஒரு ஓனாய் வருது, யார் ஓடி போவான்னு சொல்றாரு ஆண்டவர்? அது வசனம் என்ன சொல்றது? மெய்ப்பன் கிடையாதுப்பா, மெய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனும். 2 3வது பாயிண்ட் கூலியா. 1 அவன் மெய்ப்பன் கிடையாது, 2 அந்த ஆட்டை அவனுக்கு சொந்தம் கிடையாது, 3வது என்ன சொல்றாரு? கூலியால். அவன் தான் என்ன செய்வான் அப்படின்னா, ஓனாய் வரும்போது என்ன செஞ்சிருவான்? அவன் ஓடி போயிருவான். ஆனா நம்மால் யாரு? 11வது வசனத்துல நானே நல்ல மெய்ப்பன். இதை நம்புறோம் நம்ம? நம்ம தெய்வம் நல்ல மெய்ப்பன் நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய விசுவாசம் குறையாது. நம்ம சில நேரங்கள்ல ஆண்டவர் என் கூட இருக்க மாட்டாரு, அவர் என்னை விட்டு ஓடி போயிருவாரு, அவருக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது, என் துன்பத்துல என் கண்ணீர்ல அவருக்கு பங்கே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படின்னா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றோம்? அவரு கூலியாளுன்னு சொல்றோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனும். நம்ம யார ஆண்டவருக்கு சொந்தம்? ஏசப்பாட்ட ஒரு போயிட்டு எப்பா எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னா ஏசப்பா எப்படி ஜெபம் பண்ண சொன்னாரு? எங்கள் பிதாவே அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய குடும்பத்துல நம்மையும் சேர்த்துக்கிறாரு அப்படின்னு. எங்கள் பிதாவேன்னு சொன்னார், அப்படிதானே? நானும் ஆள்ல ஒண்ணுதான்ப்பா, என் பிதாப்பா ஓம் பிதா அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னவர் ஓனாய் நம்மள பீரியட வரும்போது வீட்டில் ஓடிடுவாரா? இந்த வசனம் நான் இந்த யோவான் 19 இதை கொஞ்சம் வாசிக்கும் போது என் மனசு அப்படியே உடஞ்சிச்சு. என் மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆச்சு, எத்தனை ஓநாய்கள் வந்தாலும் என்னை விட்டு ஓட மாட்டேன். சரி, இப்ப 12 வசனம் அப்படி படிச்சோமா?
பாருங்களேன், மெய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். இப்ப அப்படியே 13ஆம் வசனம் பாருங்க. அப்படியே எவ்வளவு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு பாருங்களேன். 13, 14 பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். கூலியால், கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். பாத்தீங்களா? யார் கவலைப்படான்? கூலியான்னு கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவன் எதுக்காக வேலை செய்யறான்? கூலிக்காக வேலை செய்யறான். நம்ம ஆண்டவர்கிட்ட கூலிக்காக வேலை செய்யறாரு. அவர் சொல்றாரு, பொண்ணும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் என்னுடையது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவர் கூலிக்காக வேலை செய்வாரு. அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர். வசனம் பாருங்க, கூலிக்காக வேலை செய்கிறவனாக ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படுகிறான். 14ஆம் வசனம் பாருங்களேன். ஆனா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்ன சொல்றாரு? நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்றாரு. பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிற போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இந்த வார்த்தை? ஆண்டவர் சொல்றாரு, பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிற போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தோம். இந்த வசனம் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானமா? என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப என்னுடையவைகளால் அறியப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஏசப்பா. இப்ப நம்ம உண்மையிலேயே அவர் அவ்வளவு அறிஞ்சிருக்கிறோமா? அவரு எப்படி சொல்றாரு பாருங்க, என்னுடையவைகளால் அறியப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் ஆடுகளுக்கு என்ன பத்தி தெரியும். ஆனா சாத்ராக் பேஷக் ஆபேத்நேகோ அவங்க ஆண்டவரை பத்தி அறிஞ்சிருந்தாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? அக்கினி சூழலிருந்து தப்பிக்க என் தேவனால முடியும். இன்னொரு வார்த்தை கூடுதலா சொன்னாங்க பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, விடுவிக்காம போனாலும். அப்ப எவ்வளவு தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? விடுவிக்காம போனாலும் அப்படின்னு. இந்த விடுவிக்காம போனாலும் என்ற வார்த்தையை வச்சு ஒரு பிரசங்கமே இருக்கு, அது தனி. சரிங்களா? ஆனா எப்படி அவங்களால இந்த வார்த்தை சொல்ல முடிஞ்சிச்சு? அவங்க அந்த அளவுக்கு மெய்ப்பன அறிஞ்சிருந்தாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இன்னைக்கு நம்ம, என் ஆண்டவர் என் கூட இல்ல, என் துன்பத்துல என் கூட இல்ல, என்னை கைவிட்டுட்டாரு, அவர் போட்ல ஹாயா சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, என் கூட அவர் நடக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா நம்ம ஆண்டவர் எப்படி பாக்குறோம் இன்னைக்கு? அவர் கூலியாளு, அவரு கவலையே பட மாட்டாரு, அவருக்கு அவர் ஒரு மெய்ப்பனே கிடையாது, ஆடுகளுக்கு அவருக்கும் சொந்தமே கிடையாதுன்னு நினைக்கும். யோவான் 10ஆம் அதிகாரம் எவ்வளவு பெரிய பலனா இருக்கு பாத்தீங்களா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன். 15ல நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இதுல என்ன குட் நியூஸ் அப்படின்னா, ஓநாய் வந்துச்சு, ஆனா யார் மறிச்சு போனா? இந்த கதை உங்களுக்கு புரியுதா? மெய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்த உலகமான கூலியால் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். இப்ப ஓனாய் கடிச்சா என்ன ஆகும்? செத்து போயிடுவான். அப்படித்தானே? இப்ப நம்ம மெய்ப்பன நமக்கு ஓனாய் கடிக்க வந்துச்சு. எந்த ஓனாய்? ஓனாய் கடிச்சா மரணம். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். இது நம்மள துரத்துச்சு. இப்ப யார் முன்னாடி போனா? இயேசு கிறிஸ்துவானவர் முன்னாடி போயிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த ஓனாய் கடிய அவரு வாங்கி அவரு ஜீவனை கொடுத்தாரு. புரிஞ்சு முடியுதுங்களா? அவரு கூலியாளா? அதான் அவர் சொல்றாரு யோவான் 10ல, நான் நல்ல மெய்ப்பன்பா, நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பழைய காலத்துல இந்த யுத்தத்துக்கெல்லாம் போவாங்க, அப்படித்தானே? யுத்தத்துக்கெல்லாம் போகும்போது யாரு முன்னாடி போவா? ராஜாவை காப்பாத்தணும்னா யார் முன்னாடி போவா? சிப்பாய்கள், படை வீரர்கள் முன்னாடி போவாங்க, அப்படித்தானே? ஏன்னா ராஜாவை தூக்கிட்டா யாரை தூக்குன மாதிரி? நாட்டையே தூக்குன மாதிரி. ஆனா நம்ம ஆண்டவர்
சிப்பாய்களை காப்பாத்துறதுக்கு யார் முன்னாடி போனா? அவரு ஃபர்ஸ்ட் முன்னாடி போனார். நான் ஃபர்ஸ்ட் எல்லா கடியும் வாங்கிக்கிறேன், நான் அந்த மரணத்தை சுமக்கிறேன், நான் எவ்வளவு அடினாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்காக அவரு முன்னாடி போனார். சரிங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜாவை போல கிடையாது நம்ம தேவன். சரிங்களா? எல்லாத்தையும் எல்லாத்தையும் நமக்கு, என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே வந்துடக்கூடாது என்பதை யோசித்து அவர் முன்னாடி எப்போதுமே நிற்கக்கூடிய தேவன். ஒருவேளை என்னுடைய பிள்ளைங்க இந்த அக்கினிக்குள்ளே போனாலும் நான் எப்படிப்பா அங்க இருப்பேன், என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே, விடுவிக்காம போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரே தேவகுமாரனே இறங்கி வந்துட்டாரு. சரிங்களா? அவ்வளவு பாசம் உள்ள தகப்பன் தான் இந்த 4ஆம் மனிதன். சரிங்களா? 4ஆம் தேவன் என்பதை நம்ம பார்க்கணும். இது ஒரு சம்பவம். இப்ப வேதாகமத்துல இன்னொரு சில சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு சில சம்பவத்தை பார்க்கணும். நம்ம தேவன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு. நம்ம இந்த சம்பவத்தை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் டச் பண்ணிட்டு ஓடிடலாம். எங்க போலாம் அப்படின்னா, லூக்கா புஸ்தகம் நம்ம போயிடலாம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். லூக்கா 24வது அதிகாரத்துல ஒரு 5 சம்பவம் நம்ம பார்க்க போறோம். இப்ப தானியேல் 3 படிச்சோம். அப்படிதான் தானியேல கொஞ்சம் சம்பவம் பார்த்துட்டோம். கொஞ்சம் நம்ம அங்கங்கே ஓடலாமே. இந்த 4வது நபர் எங்க இருக்கிறாரு, தேவன் எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி லூக்கா 24வது அதிகாரத்துல 17வது வசனம் படிங்களா. 17வது வசனம். சரி, நம்ம 13 படிக்கலாம். verse 13. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கொஞ்சம் டச் பண்ணிட்டு ஓடிடலாம். ஏற்கனவே படிச்சு ஞாபகத்துல கொண்டு வரலாம். 13 வசனம் பாருங்க. அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். சரிங்களா? 2 பேர் எம்மாவுக்கு என்ன செய்றாங்க, அவங்க போறாங்க. இப்ப கொஞ்சம் நம்ம 17வது வசனத்துக்கு போயிடலாம். 17வது வசனத்துல இப்ப இவங்க எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து. இவங்க எப்படி இருக்கிறாங்க? துக்க முகத்தோடு இருக்கிறாங்க. சரிங்களா? துக்க முகத்தோடு இருக்காங்க. 2 பேர் எங்க போறாங்க? எம்மாவுக்கு போறாங்க. துக்க முகம். என்ன துக்க முகம்? கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். என்ன பிரச்சனை அதை அவங்க சொல்றாங்க பாருங்களேன். 20ஆம் வசனம் 20. நம்ம ஏற்கனவே ஒரு பிரசங்கம் இதுல பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்துல ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். அந்த லிங்க் நம்ம பாஸ்டர் காணிகராஜ் அவங்கள்ட்ட கேளுங்க. மை ஜீசஸ் மை சாரோ அப்படின்னு சொல்லி, என் இயேசு என் துக்கம் சொல்லிட்டு இந்த சம்பவத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். கொஞ்சம் நம்ம அதை ஞாபகப்படுத்த நான் கொஞ்சம் விரும்புறேன். ஏன்னா அந்த தானியேல் 3க்கு இதுக்கு கொஞ்சம் சம்பந்தம் இருக்குது. அந்த லிங்க் வேணும்னா நீங்க குரூப்ல போடுங்க, நாங்க அதை பதிவு செய்யறோம். சரிங்களா? கொஞ்சம் நீங்க பாருங்க. 2 பேர் எங்க போறாங்க? எம்மாவுக்கு போறாங்க. எப்படி போறாங்க? 17ஆம் வசனத்துல துக்க முகமா போறாங்க. ஆனா இவங்கள்ட்ட இந்த வசனத்தை நீங்க படிங்களேன், ரொம்ப என்னை யோசிக்க வச்சு. லூக்கா 24ல 19வது வசனம் 20வது வசனம் பாருங்களேன். 19 20 வசனத்துல ஆண்டவர் கேட்கிறார், என்னப்பா ஏன் இப்படிலாம் போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்றாங்க. 18ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரயத்தனமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். 19வது வசனம், அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலையும் வாக்கிலும் வல்லமையிலையும் தீர்க்கதரிசியாய் இருந்தார். சரி, 20வது வசனம், நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். 21வது வசனம் பாருங்க. 21வது வசனம், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகுறது. ஏன் துக்கமா இருக்காங்களா? பாயிண்ட் கிடைச்சா ஏன் துக்கமா இருக்கிறாங்களா? அவங்க நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளை, என்னப்பா அவர் என்ன செஞ்சாரு? அவரு வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா அவர் என்ன செஞ்சாரு? இருந்தாரு. ஆனா அவங்க இதுக்கு எங்க போட்டாங்க? சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அவர் இறந்துட்டாரு. 21 பாருங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். உங்களுக்கு புரியுதுங்களா ஏன் துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு? நீங்க இந்த செய்தியை கண்டிப்பா கேட்கணும். சரிங்களா? அந்த லிங்க் நான் மீண்டும் குரூப்ல ஷேர் பண்றேன். அந்த செய்தி கேளுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒரு அனுபவம் இருக்கும். என்ன அவங்க சொல்றாங்க பாருங்க, நல்லா அதை கவனிங்க. நான் நசரேயனாகிய இயேசு ஒருத்தன் நம்பி இருந்தேன். ஏன்னா அவர் வாக்கிலும் செய்கையிலையும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியா இருந்தாரு. அவர் எங்களை காப்பாத்துவார் நாங்க நினைச்சோம், நம்பி இருந்தோம். ஆனா நம்பின காரியம், அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்க நம்பி இருந்தோம்.
ஆனா அந்த நம்பிக்கைகள்லாம் வீணா வீணா போயிருச்சு. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? துக்கமா இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலயும் அப்படித்தானே சில நேரங்கள்ல நம்மளும் நம்பி இருப்போம்ல. இப்ப இயேசுவானவர் எதுல தீர்க்கதரிசியா இருந்தார்? வாக்கிலும் செய்கிலும் தீர்க்கதரிசியா இருந்தார். அது போல நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள், அவங்க வாழ்க்கை வாக்கிலும், அவங்க பிரசங்கத்திலையும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, ஒரு தீர்க்கதரிசி போல இருந்திருப்பாங்க. அவங்க எதிர்காலத்துல என்னை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்பி இருந்தோம். ஆனா அந்த காரியம் நடக்கல. என்னாச்சு? அவர் சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. அவங்க மரிச்சு போனாங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, எங்கப்பா என் இயேசு? இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல என் பிள்ளை நல்லா படிச்சு வேலைக்கு போய் என் குடும்பத்தை காப்பாத்தும் நான் நம்பி இருந்தேன். ஆனா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சோகம் ஏற்பட்டுருச்சு. அவனுக்கும் இயேசுவை போல ஒரு சோகம் ஏற்பட்டுருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை என்ன செய்யறது? என் ஏசப்பா எங்க? இந்த 4வது மனிதர், இந்த வேர் இஸ் த ஃபோர்த் மேன் எங்க அப்படின்னு கேட்டா 15ஆம் வசனம் பாருங்களேன். 15ஆம் வசனம் பாருங்க. இப்படி அவர்கள் பேசி, எப்படி நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? இப்படிதான் அவங்க பேசிட்டு போறாங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். பாத்தீங்களா? வேர் இஸ் த ஃபோர்த் மேன். சரிங்களா? எங்க 4வது நபர் எங்க? வசனம் சொல்லுது இயேசுதாமே சேர்ந்து. எப்ப சேர்ந்து? அவங்க இந்த துக்கத்தை பேசிக்கொண்டே போறாங்க. பேசிக்கொண்டே 2 பேர் சேர்ந்து பேசிக்கொண்டே போகும்போது யாரு அவங்களோட போனாராம்? இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கூட இவங்களும் நம்பி இருந்த காரியம் நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு சோகத்தை சந்திச்சிருக்கலாம். எங்கப்பா இயேசு அப்படின்னு கேட்டா வசனம் என்ன சொல்லுது? இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். அவரு நம்ம கூட தாங்க இருக்கிறார். நம்ம கூட தான் அவர் என்ன செய்யறாரு? நடக்கிறார். ஆனா 16ஆம் வசனம் பாருங்களேன். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறக்க மறைக்கப்பட்டிருந்தது. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க துக்கத்துல அதிகமா மூழ்கி இருந்தாங்க. கண்ணெல்லாம் எங்க இருந்துச்சு? துக்கத்தின் மேல இருந்துச்சு. ஆனா கண்ணு எதுக்கு மேல இல்ல? இந்த துக்கத்திலையும் எனக்கு என்னோட கூட நடக்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொல்லி அதை நம்பாம மிஸ் பண்ணிட்டாங்க. அதை நம்பாததுனால இயேசுவானவர் அவங்க கூட தான் நடந்தத அவங்க என்ன செய்யல? அவங்க பார்க்க முடியல. ஆனா நீங்க தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா, குமா இருக்கிறாங்க, அவங்களால இயேசுவ பார்க்க முடியல. ஆனா இயேசு அவங்க கூட தான் நடக்கிறாரு. இயேசப்பா என்ன செஞ்சாங்க? இந்த கதையில நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கூட தான் நடக்கிறேன் என்பதை இயேசப்பா என்ன செய்யறாரு? அவங்களுக்கு பின்னாடி வெளிப்படுத்துறாரு. அப்படிதானே? பின்னாடி நம்ம படிப்போம். அவங்களுக்கு தேவனுடைய வசனத்தை சொல்லி அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. வேர் இஸ் த ஃபோர்த் மேன்? 4வது நபர் எங்க? என்னுடைய துக்கத்திலையும் நான் நம்பியிருந்த காரியம் நடக்காத போது அவர் என்னோட கூட நடக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்ப கொஞ்சம் நம்ம 3வது சம்பவத்துக்கு போகலாம். 2 சம்பவம் பார்த்துட்டோமா? தானியேல் 3ல பார்த்துட்டோமா? கொஞ்சம் வித்தியாசமா இன்னொரு சம்பவத்தை நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்க போலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் போங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல இங்க இவர் எங்க இருக்காரு அப்படின்னு பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல ஸ்தேவானுடைய சம்பவத்துக்கு எல்லாருமே போனோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் போகும். 7வது அதிகாரத்துல ஸ்தேவான் சத்தியத்தை சொல்றாரு. அப்படித்தானே? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய பிரசங்கத்தெல்லாம் அவர் பண்றாரு. 51வது வசனம். அப்போஸ்தலர் 7:51ல வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி பல பிரசங்கங்களை அவர் என்ன செய்யறாரு? அவரு பண்ணிட்டே வராரு. சரிங்களா? அப்படியே அவர் பிரசங்கத்தை அவரு பண்ணிட்டே வரும்போது கொஞ்சம் என்ன நடக்குது? 54ஆம் வசனம் பாருங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 7 வெர்ஸ் 54. இது தேர்ட் இன்சிடென்ட். சரிங்களா? நீங்க 5 இன்சிடென்ட் பார்க்க போறோம்னு சொன்னேன். 5 இன்சிடென்ட் பார்க்க போறோம்னு சொன்னேன். ஒன்னு எங்க பார்த்துட்டோம்? நம்ம தானியேல் 3ஆம் அதிகாரத்தை பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு போனோம், யோவான் புஸ்தகத்துக்கு போனோம். இப்ப 2வது இன்சிடென்ட் எங்க போனோம்? நம்ம லூக்கா புஸ்தகத்துக்கு நம்ம போனோம். சரிங்களா? 3வது இப்ப எங்க இருக்கிறோம்? அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துக்கு வந்துடும். 3வது சம்பவம். இது 3வது 5 சம்பவம் பார்க்க போறேன்னு சொன்னேன். 3வது சம்பவம் வந்துருவோம். அப்ப யோவான் ஸ்தேவான் என்ன செய்யறாரு? பிரசங்கம் பண்றாரு. இப்ப கொஞ்சம் 54
இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பல்ல கடிக்கிறாங்க. இப்ப ஸ்தேவானை என்ன செய்யறாங்க? 57வது வசனம் படிக்கலாம். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை என்ன செஞ்சார்கள்? அவனை கல்லெறிந்தார்கள். அப்படிதானே? அவனை என்ன செஞ்சாங்க? கல்லெறிந்தாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பாக்குறோம். இப்ப ஏசுவானவர் எங்க? கல்லெறிறாங்க. ஏசப்பா எங்க? கொஞ்சம் நம்ம 55வது வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 7ல 55வது வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். இப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்காரு? அந்த வசனத்துல அவன் கூட தான் இருக்காரு. அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய். பரிசுத்த எங்கதான் இருக்காரு? அவர் கூட தான் இருக்காரு. சரிங்களா? இப்ப அடுத்தது பாருங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து எங்க பாக்குறாரு? சரி, அப்ப நம்ம மேல யாராவது கல்லறிறாங்க, பல்ல கடிக்கிறாங்க, மூர்க்கம் அடைகிறாங்க அப்படின்னா கண் எங்க போனோம்? எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை எப்ப ஏறெடுக்கணும்? எப்ப ஏறெடுக்கணும்? 54 என்ன படிக்கிறோம்? மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து எங்க படிச்சாங்க? அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அப்ப யாராவது நம்மளை பார்த்து பல்ல கடிக்கிறாங்க, மூர்க்கம் அடைறாங்க, கண் எங்க போயிடணும்? அடுத்த வருஷம் என்ன படிக்கிறோம்? அவன் பரிசுத்தாவியில் இருந்தவனாய் வானத்தை நான் பார்த்து. பாத்தீங்களா? துன்பத்தின் நேரத்துல நம்ம கூட நமக்கு ரொம்ப பலன் யார் வேணும்? யாருடைய பலன் நமக்கு வேணும்? பரிசுத்த ஆவியனுடைய பலன் நமக்கு அவசியம். இப்ப கண் எங்க போயிடணும்? வானத்தை அண்ணாந்து பார்த்து. இப்ப பாருங்களேன், தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அப்படின்னு இருக்கு. அப்ப நிற்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா? அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எழுதினது யாரு? அப்போஸ்தலர் புஸ்தகம் எழுதினவர் யாரு? லூக்கா. சரிங்களா? லூக்காதான் எழுதினார். இப்ப இந்த சம்பவம் எப்ப எழுதப்படுது? இயேசுவானவர் பரலோகத்துக்கு போன பிறகு இந்த சம்பவம் எழுது. அப்படித்தானே? இப்ப கொஞ்சம் வெளிப்படுத்தல் 3க்கு போங்களேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு போங்க. இயேசுவானவர் பரலோகத்துக்கு போன பிறகு நீங்க வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே நேரத்துல ரோமர் 8:34 எடுத்துக்கோங்க. ரோமர் 8:34. சரி, முதலாவது ரோமர் 8:34 படிக்கலாம். ஏசப்பா மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போன பிறகு அவர் என்ன செஞ்சாரு? ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இப்ப பவுல் என்ன சொல்றாரு? ஏசப்பா எங்க இருக்கிறாராம்? எங்க இருக்காராம்? அவர் மரிச்ச பிறகு எங்க இருக்காராம்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர். இப்ப எங்க இருக்கிறாராம்? அவரே தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அந்த வசனம்? தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர் எப்படி வருது அந்த வசனம்? ரைட் ஹேண்ட் ஆஃப் காட்ல உட்கார்ந்து இருக்காரு அவர் தான். எப்படி வருது அந்த வசனம்? வாசிங்க இங்கிலீஷ்ல. ஓகே, சரி, ரைட் ஹேண்ட் ஆஃப் காட் வருது. சரி, அவர் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர். இப்ப எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. வருது இருக்கிறவர் வருது. வெளிப்படுத்தல் 3ல 21வது வசனம் பாருங்களேன். இந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரமும் இதெல்லாம் எப்ப எழுதப்படுது? வெளிப்படுத்தல் புஸ்தகம்லாம் இயேசுவானவர் மரிச்சு உயிர்த்த பிறகு யோவானுக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தப்படுது. அப்படித்தானே? வெளிப்படுத்தல் 3:21 பாருங்க. என்ன சொல்றாரு? நான் ஜெயங்கொண்டு, அதாவது சிலுவையில ஏசப்பா ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்துல அவரோட கூட உட்கார்ந்தது போல. அந்த பாயிண்ட் பிடிச்சிட்டீங்களா? அப்ப இயேசுவானவர் ஜெயம் கொண்ட பிறகு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? ரோமர்ல என்ன படிச்சோம்? அவர் வலது பாசல இருக்கிறவர். இங்க நம்ம என்ன படிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 3ல அவர் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்துல அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறவர். அப்படித்தானே? ஆனா இந்த ஸ்தேவான் சம்பவம் எப்ப நடக்குது? இந்த ஸ்தேவான் சம்பவம் எப்பதான் நடக்குது? இயேசுவானவர் மரிச்சு உயிர்த்த பிறகுதான்
அப்ப ரோமர் 8ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? மரித்து உயிர்த்த பிறகு எழுந்த பிறகு எங்க இருக்கிறாரு? பிதாவுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர். வெளிப்படுத்தல் 3 என்ன சொல்லுது? அவர் பிதாவுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொல்லுது. இப்ப இங்க பாருங்களேன், இந்த ஸ்தேவான் சம்பவத்துல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல என்ன படிக்கிறோம்? அவன் வலது அப்போஸ்தலர் 7:55 அவன் பரிசுத்தாவியில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. திருப்பி பாருங்க 56. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காணுகிற. 2 முறை அந்த வார்த்தை வருது பாருங்களேன். ஸ்தேவான் சொல்றாரு, தேவனுடைய வலது பாசத்துல இயேசுவானவர் நிற்கிறாருப்பா. 56ல மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். ஏதாவது புரியுதா? அப்ப எப்ப நிற்கிறாரு? 58ல அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். இப்ப ஸ்தேவான் கல்லெறியக்கூடிய அந்த சமயத்துல இயேசுவானவரால சிங்காசனத்துல உட்கார முடியல. அவரால் என்ன செய்ய முடிஞ்சுச்சு? அவரு நிற்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனா இந்த இடத்துல அக்கினிக்குள்ள போய் என்ன செய்யல? இயேசுவானவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாத்தினது போல இயேசுவானவர் என்ன செய்யல? காப்பாத்தல. ஏன் காப்பாத்தல? நிக்கிறவருக்கு தெரியாதா? பரிசுத்த ஆவியானவர் கூட தானே இருக்கிறாரு. ஸ்தேவான் பாத்தீங்களா, ஆண்டவருக்காக மரிக்கணும் கூட அது நம்ம பலத்தினால முடியாது. யார் கூட இருக்கிறா? ஸ்தேவான் கூட யார் இருந்தா? பரிசுத்தாவின் பலத்தினாலதான் அவருக்காக மரிக்கவும் முடியும். இல்லாட்டா மரிக்க கூட என்ன செய்ய முடியாது. ஆனா நம்முடைய தேவன் பாருங்க, அவரால் உட்கார்ந்து இருக்க முடியாதுங்க. அவருடைய பிள்ளைங்களை யாராவது கல்லெறிறாங்க, பல்ல கடிக்கிறாங்க, துன்பப்படுறாங்க அப்படின்னா சிங்காசனத்துல ஹாயா அவரால் உட்கார முடியாது. அவரால் எழுந்திருக்கதான் முடியும். ஆனா இப்ப எழுந்திருக்கிற தேவன் வந்து வேகமா வந்து காப்பாத்திருக்கலாமே. ஏன் காப்பாத்தல? நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க 58ஆம் வசனம் பாருங்க. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினருகே. யார் அங்க இருக்கா? அங்க ஒருத்தர் அங்க இருக்கிறார், சவுல். ஆண்டவர் அப்ப ஏன் இதை அனுமதிச்சாரு? இயேசு நினைச்சா காப்பாத்திருக்கலாம். பரிசுத்தர் கூட தான் இருக்கிறாரு. ஏன் காப்பாத்தல? ஏன்னா ஸ்தேவானுடைய மரணத்துலதான் அங்க ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டி இருந்துச்சு. எப்படி இயேசுவின் மரணத்துல இந்த உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பின் ஒரு நிச்சயம் கிடைச்சிச்சோ, அங்க ஸ்தேவானுடைய மரணத்துலதான் அங்க சவுலு ரட்சிப்பின் பாதைக்குள்ள வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க இருந்துச்சு. புரிஞ்சு முடியுதுங்களா? அதனாலதான் தேவகுமாரன் அங்க நினைச்சாரு, நின்றுட்டு இருந்தாரு. ஆனா ஸ்தேவானுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? அந்த மரிக்கும் போது எப்படி அவரால் மரிக்க முடிச்சு தெரியுமா? அவர் கண்ணு யாரை பார்த்துட்டு இருந்தாரு? தேவனுடைய வலது பாசம் மனுஷகுமாரனை பார்த்தார். மனுஷகுமாரனை பார்க்கறதுனா என்ன அர்த்தம்? மனுஷகுமாரனை பார்க்கறதுனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நம்ம 2 குழந்தை புஸ்தகத்துக்கு ஓடிருங்க. மனுஷகுமார் நிற்கிறத பார்க்கிறாரு அப்படின்னா எதை பார்த்திருப்பாரு ஸ்தேவானு? ஏதாவது கொஞ்சம் யோசிக்க முடியுதா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 8வது வசனம் பவுல் சொல்றாரு பாருங்க. 8, 9, 10. 8, 9, 10. 2 கொரிந்தியர் 4, 8, 9, 10. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இந்த வசனம் எங்கே படிச்சிருக்கோம்? ஞாபகம் இருக்கா? என்ன சொல்றாரு? நாங்க எப்பக்கத்துல நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போறது கிடையாதுப்பா. கலக்கம் அடைஞ்சோம், மனமுறிவு அடைகிறதெல்லாம் கிடையாது. துன்பப்படுத்தப்பட்டோம், கைவிடப்படுகிறது இல்ல, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது கிடையாது. ஏன்? கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்துல சுமந்து திரிகிறோம். அப்ப பவுல் சொல்றாரு, நாங்களாம் மனமுறிவு அடைய மாட்டோம்பா. எப்படி துன்பப்படுத்தப்பட்டாலும் நாங்க என்ன செய்யப்படுறது கிடையாது, கைவிடப்படுகிறதுலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா நாங்க யாரை பார்த்து கொண்டே இருக்கிறோம்?
இயேசுவின் மரணத்தை நாங்க சுமக்கிறோம். அப்ப ஸ்தேவான் மனுஷகுமாரனை பார்க்கிறார் அப்படின்னா எது அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும்? மனுஷகுமாரனுடைய பாடுகள் அவருக்கு கட்டாயம் ஞாபகம் வந்திருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப அதுதான் அவருக்கு பலனை கொடுத்திருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் துயரத்தின் நடுவில், துன்பத்தின் நடுவில் மனுஷகுமாரனை பார்க்கும் பொழுது எப்படி ஸ்தேவானுடைய மரணத்தின் வழியாய் சவுலுக்கு ஒரு திட்டம் வைத்தாரோ, என் தகப்பன் ஏதாவது ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்று சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம்? பழக்கி கொள்ளலாம். விடுவிக்காமற் போனாலும் அப்படித்தானே. ஒருவேளை இயேசுவானவர் அந்த அக்னிக்குள்ள போகாம இருந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? விசுவாசத்தை விட்டுருக்க மாட்டாங்க. அப்படித்தானே. விடுவிக்காமற் போனாலும் ஆண்டவர் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை அவங்க வச்சிருந்தாங்க. மூணாவது சம்பவம் புரிஞ்சுச்சுங்களா? மூணாவது சம்பவம், அப்ப ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது அந்த தேவன் எங்க இருந்தாரு? அவரு பரலோகத்துலதான் இருந்தாரு. ஆனா உட்கார்ந்து இருக்குல்ல, நின்று கொண்டு இருந்தாரு. நின்று கொண்டு தேவர் வந்து காப்பாத்திருக்கலாம். ஆனால் அங்க யார் இருந்தா? சவுல் அங்க இருந்தாரு. சவுல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பெரிய ஸ்தேவான் ரட்சிக்கப்பட்டாரு. ஆனா யார் ரட்சிக்கப்படல? சவுல் ரட்சிக்கப்படல. சரிங்களா? அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னையே என்ன செஞ்சாரு? ஸ்தேவான் கொடுக்க வேண்டியதாக அங்க இருந்துச்சு. அந்த பரலோக திட்டத்துக்கும் ஸ்தேவான் என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தாரு என்பதை நம்ம பார்க்கலாம். நாலாவது சம்பவத்துக்கு போலாம். இந்த நாலாவது சம்பவம் என் வாழ்க்கைய ரொம்ப யோசிக்க வச்ச சம்பவம். இந்த சம்பவம் எங்க இருக்கு அப்படின்னா, உபாகம் புஸ்தகம் போலாம். என்ன புஸ்தகம் போலாம்? உபாகம் புஸ்தகத்துல. இங்க உபாகம் 34வது அதிகாரத்துக்கு நம்ம போலாம். உபாகம் 34வது அதிகாரம். சரிங்களா? உபாகமம் 34வது அதிகாரத்துக்கு போலாம். 34வது அதிகாரத்துல இங்க மோசையின் மரணத்தை குறித்து கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? இன்னும் 2 சம்பவம் தான் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். நம்ம தலைப்பு என்ன? வேர் இஸ் த ஃபோர்த் மேன்? 4வது மனுஷன் எங்கே என்பதுதான் கொஞ்சம் நம்ம பார்க்க போலாம். இப்ப யாரு இவங்களை வழிநடத்திட்டே வர்றது? இஸ்ரவேல் ஜனங்களோட சரி, தேவன் வழிநடத்திட்டே வர்றாங்க. மோசே வழியா வழிநடத்திட்டே வர்றாங்க. இந்த தேவன் சொல்றல, யாரு இந்த தேவன்? யாரு? நான் ஏற்கனவே உங்களுக்கு யாத்திராம் புஸ்தகத்துல ஒரு வசனம் சொன்னேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? போன வாரம் சொன்னேன். அங்க ஒருத்தர் கர்த்தருடைய தூதன் ஒருவர் அக்கினியின் நடுவுல இருந்தாரு. அது யாரு? அந்த கர்த்தருடைய தூதன் யாரு? நம்ம படிச்சோம். என்ன எல்லாம் மறந்துச்சா? யாத்திராம் புஸ்தகத்துல, யாத்திராகமும் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல கொஞ்சம் பாருங்க. 2வது வசனத்துல, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். சரிங்களா? யார் அங்க இருக்கிறா? கர்த்தருடைய தூதன் அவர். அந்த கர்த்தர் தூதன் யாரு? 4வது வசனம், அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அப்ப அந்த கர்த்தருடைய தூதன் யாரு? கர்த்தர் தான். சரிங்களா? சரி, பழைய ஏற்பாடுல கர்த்தருடைய தூதனாக வந்தவர் யாரு? நேபுகாத்நேச்சருக்கு தெரிஞ்சிருச்சே, நமக்கு தெரியலையா இன்னும்? யாரு? தானியேல் 3ல நம்ம படிச்சோமே. தானியேல் 3ல 25வது வசனத்துல தேவபுத்திரன்னு சொல்றாரா இல்லையா? 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்றாரு. 28வது வசனத்துல அவருக்கு என்ன பேர் சொல்றாரு பாருங்க. 28ல கடைசியில் என்ன சொன்னாரு? அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த தேவபுத்திரன் யாரு? தூதன் சொல்றாரு. அப்ப தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய தூதன் என்று சொல்லும் போது யாரை குறித்து பேசுகிறது? இயேசு கிறிஸ்து குறித்து பேசுது. பாருங்களேன், இன்னொரு உதாரணம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் படிச்சோமா? அப்போஸ்தலர் 7ல 38ஆம் வசனம் பாருங்க. 38ல சீனாய் மலையில பேசினது யாரு? சீனாய் மலையில தேவன் சொல்றோம்ல. இப்ப அது யார் பேசினான்னு சொல்லி இங்க ஸ்தேவான் என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தேவான் 38வது வசனத்துல பாருங்க. 38வது வசனத்துல சீனாய் மலையில், அப்போஸ்தலர் 7 Acts chapter 7 verse 38 அந்த வசனம் பாருங்களேன்.
சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும். வார்த்தை வருதா? சீனாய் மலையில பேசினது யாரு? தேவன் சொல்றேன்ல. ஆனா இங்க என்ன சொல்லுது வசனம்? சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடு. அப்ப தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு புரியுதுங்களா? பாருங்களேன், இதே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம் படிங்க. 30 படிங்க. 30, 31, 32 பாருங்களேன். 30, 31, 30, 33. இங்க ஸ்தேவான் எப்படி சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 7, ஆக்ட்ஸ் சாப்டர் 7, 30, 31, 32, 33 பாருங்க. இந்த மோசேய யார் வழி நடத்தான்னு பாருங்க. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியை எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். யார் தரிசனமானது? கர்த்தருடைய தூதனானவர். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில் யார் வரா? மோசே சமீபித்து வரார். இப்ப பாருங்க, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருவலம் பட்டின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இப்ப என்ன சொல்றாரு அவரு? கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டார். கர்த்தருடைய தூதனானவர் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு அவரு? கர்த்தர் சொல்லிட்டார். அப்பொழுது மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். 33. பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, கிடைச்சிச்சுங்களா? கர்த்தர் அவனை நோக்கி. அப்ப கர்த்தருடைய தூதனா யாருங்க? கர்த்தர். சரிங்களா? அப்ப மோசே அப்ப யார் வழி நடத்திட்டு வர்றா? கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன் யாரு? இயேசுவானவர் என்ன செய்யறாரு? வழி நடத்திட்டே வர்றாரு. இப்ப உபாகம புஸ்தகத்துல பாருங்களேன். உபாகம புஸ்தகத்துல எத்தனை வசனம் வந்து நம்ம 34ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. 34வது அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்க. 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இது உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். இருக்கா? சரி, 5ஆம் வசனம் பாருங்க. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்துள்ள பெத்பேயாருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். 7ஆம் வசனம் பாருங்க. மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையும் இல்லை, அவன் பலன் குறையும் இல்லை. ஏதாவது ஒரு பாடம் வருதா? சரி, இப்ப மோசே வந்து யாரு மரிக்க சொன்னது? மோசைய யார் மரிக்க சொன்னது? தேவன் தான் மரிக்க சொன்னாங்க. இப்ப அதான் 5ஆம் வசனம் பாருங்க. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் என்ன செய்தான்? அவன் மரித்தான். சரிங்களா? அப்ப ஆண்டவருடைய சித்தத்தின்படி மோசே என்ன செய்யறாரு? மரிக்கிறார். ஆனா அவர் மரிக்கும் போது கண் எப்படி இருந்துச்சு? 120 வயசு, கண் இருளடையும் இல்லை, அவன் பலன் குறையும் இல்லை. அப்ப யார் மரிக்க சொன்னது? ஏசப்பா தான் மரிக்க சொல்றாரு. யார? மோசே. மோசே, உன் வேலை முடிஞ்சு நீ ரிட்டைர்மெண்ட் ஆயிருப்பா, நீ மரிச்சு போயிரு அப்படின்னு சொன்ன உடனே மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவரு மரிச்சு போயிட்டார். சரிங்களா? இதுல என்ன கேள்வி? எனக்கு என்ன கேள்வினா, எப்பா கண்ணு நல்லா தானே இருக்குது, பலனு குறையவே இல்லையே. இப்ப மோசே என்ன செஞ்சிருக்கலாம்? எப்பா நான் நல்லா தானே ஆண்டவரே இருக்கிறேன். சில நேரங்களில் சொல்லுவோம்ல, யோசிப்போம்ல நம்ம, இப்ப நல்லா தானே இருக்கிறோம், எனக்கு எதுக்கு மரணம்? மோசே பாருங்களேன், ஒரு வார்த்தை கேட்கல. ஆண்டவர் நீ வந்து மறிச்சிருப்பா, நீ மலையில வந்து மறிச்சிருப்பா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கண்ணு நல்லா தான் இருக்கு ஆண்டவரே, என் பலன்லாம் நல்லா தானே இருக்கு, நான் இப்ப நல்ல திக்குதரிசியா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், எல்லாரும் நல்லா தானே வழி நடத்துறேன், என் அனுபவம் எவ்வளவாச்சு அப்படின்னு ஒண்ணு கூட கேட்கல. இப்ப அது மாத்திரம் இல்ல, மோசைக்கு அப்புறம் யார் வர்றா? யோசுவா. யோசுவாவுடைய அனுபவம் எவ்வளவு, மோசையுடைய அனுபவம் எவ்வளவு, யோசுவாவுடைய அனுபவம் எவ்வளவு. அது மாத்திரம் இல்ல, எத்தனை ஜனங்களை வழி நடத்தணும். இப்போ மோசே என்ன செஞ்சிருக்கலாம்? ஆண்டவரே இந்த யோசுவாவை எப்படிப்பா வழி நடத்த முடியும்? இப்ப பாருங்க, நம்ம ஒரு சபையில இருக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த சபையை விட்டு நீ போயிரு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நான் மட்டும்தான் இந்த சபை விசுவாசியை வழி நடத்த முடியும்.
ஏன்னா நான் தான் மோசே மாதிரி அனுபவசாலி, என் கண்ணு நல்லா தான் இருக்கு, என் பலன் குறையவெல்லாம் இல்லை அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம், நம்ம அனுபவமா ஒரு ஹெட் மாஸ்டரா இருக்கிறோம், ஒரு பிரின்சிபலா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ணு நல்லா தான் ஆண்டவர் இருக்கு, பலன அதுவும் என்ன காட்டுல யோசுவா அனுபவசாலியே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா மோசே ஒரு வார்த்தை கேட்கல. ஆண்டவரே நீ மறிக்க சொல்லிட்டீங்களா, நான் மறிச்சிடறேன்ப்பா. என் கண்ணு நல்லா இருந்தாலும் என் பலன் நல்லா இருந்தாலும் நான் மறிச்சிடறேன்ப்பா. எப்படி மோசையால முடிஞ்சிச்சு? 12ஆம் வசனம் தான் பதில். எங்கமா இருக்கு? ஜோஷுவா 34:12. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்புனது இல்ல. மோசே என்ன அறிஞ்சிருந்தாராம்? கர்த்தரை முகமுகமாய் அறிஞ்சிருந்தார். முகமுகமாய் அறிஞ்சிருந்தா நேருக்கு நேரு மோசே ஒன்னும் ஆண்டவரை முகமுகமா பார்க்கல. அநேக பேரு இதை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. முகமுகமாய் பார்க்க இந்த வசனம் அநேக இடத்துல வேதாமத்துல வரும். சரிங்களா? முகமுகமாய் பார்க்கறது அப்படின்னா மோசே நேரடியா ஆண்டவரை முகமுகமா பார்த்தாரு அப்படி கிடையாது. நீங்க வேதாகமத்துல ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு நீங்க போட்டு பாருங்க, பல இடத்துல இந்த வார்த்தை வரும். அதுல உங்களுக்கு ஒரு அர்த்தம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எனக்கு அந்த வசனம் கிடைக்குதான்னு பாக்குறேன். ஒரு வசனம் இருக்கு, இந்த முகமுகமாய் அப்படின்னா நேரடியா பார்க்கிறது கிடையாது, தேவனை அறிந்து கொள்வது. முகமுகனா நெருங்கி ஆண்டவரை அறிந்து கொள்வது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒருவேளை கிடைக்காட்டா நான் அடுத்த வாரம் எனக்கு நீங்க ஞாபகப்படுத்துங்க, நான் அந்த வார்த்தைய அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்ப ஆண்டவரை அறிந்திருந்தான் அப்படின்னு சொல்றது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவ்வளவு புரிஞ்சிருந்தான். அதனால ஆண்டவரே நீ ஆண்டவர் மோசே நீ சாகுப்பா அப்படின்னா மோசே ஒண்ணுமே கேட்காம போய் என்ன செஞ்சாரு? அறிஞ்சிட்டாரு. ஏன்னா ஆண்டவர் அந்த அளவுக்கு தேவன். மோசே என்ன செஞ்சாரு? அவரு அறிஞ்சிருந்தாரு. இப்ப ஆண்டவர் எங்க இருந்தாரு? வேர் இஸ் தி ஃபோர்த் மேன்? இயேசு கிறிஸ்து தான் மோசையை வழி நடத்திட்டு வர்றாரு. சரிங்களா? பழைய ஏற்பாட்டுல ஏசப்பா தான் வழி நடத்திட்டு வர்றாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏசப்பா ஒரு முறை இந்த பரிசேயர் வேத பாரன்ட்டு சொன்னார். என்ன சொன்னாரு? ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருக்கிறேன் சொன்னாரா இல்லையா? ஆபிரகாமுக்கு முன்னே நான் என்ன செய்றேன்? இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோவான் புத்தகத்தை நம்ம படிக்க முடியும். அந்த வசனம் தெரியுமா? இந்த வசனம் வேணுமா? ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் புத்தகத்துல 8வது அதிகாரத்துல 58வது வசனம். யோவான் 8:58. அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். சரிங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டுல யார் அப்ப வழி நடத்திட்டு வர்றா? இயேசுவானவர் தான் என்ன செய்யற? வழி நடத்திட்டு வர்றாரு. இயேசுவானவர் எங்க இருந்தாரு? அதே அதிகாரம் உபாகம புத்தகத்துல, அதே அதிகாரத்துல 34வது அதிகாரத்துல அவர் என்ன செஞ்சாராம்? 34ல 6வது வசனம். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயாருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே என்ன செஞ்சாரு? அடக்கம் பண்ணினார். உங்களுக்கு புரியுதா? என்ன செஞ்சாரு? அடக்கம் பண்ணார். சில பேர்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க ஃபிளைட்ல போகும்போது இறந்து போயிடுவாங்க. சில ஷிப்ல போட்ல போகும்போது இறந்து போயிடுவாங்க. இப்படிதானே? நம்மளால அடக்கம் பண்ண முடியுமா? நம்மளால அடக்கம் பண்ண முடியாது. நமக்கு தெரியாது எப்படிப்பா அவங்க சரீரம்லாம் எங்க போகுது, என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. ஆனா நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் நம்மை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு தேவன். பைபிள்ல ஃபியூனரல் அடக்கம் பண்ண அவர் அடக்கம் பண்ணக்கூடியவர்னு சொல்லி ஒரே ஒரு சம்பவம், என்ன சம்பவத்தை படிக்கலாம்? மோசேயின் சம்பவத்தை படிக்கலாம். சரிங்களா? இப்ப ஃபிளைட்ல போகும்போது மறிக்கிறாங்க, கப்பல்ல போகும்போது என்ன செய்றாங்க? மறிக்கிறாங்க. அப்ப எப்படிப்பா அடக்கம்லாம் நடக்கும் அப்படின்னா தேவன் பார்த்துக் கொள்வார். அதையும் தேவன் பார்த்துக் கொள்வார். அவரும் அடக்கம் பண்ணக்கூடியவர், அவரும் அதை பார்த்துக் கொள்வார். சரிங்களா? அவரு உண்மையிலேயே அவங்களெல்லாம் அடக்கம் பண்றாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா நமக்கு ஒரு தேவன் உண்டு. என்ன தேவன் உண்டு? அவர் நம்முடைய சரீரங்களை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு தேவன் ஒருத்தர் நமக்கு இருக்கிறாரு என்பதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, மரிச்ச பிறகும் மோசேயுடைய சரீரத்துக்காக யாரோட சண்டை போட்டாரு? சாத்தானோட சண்டை போட்ட ஒரு தேவன். எங்க இருக்காது அந்த வசனம்? எங்க இருக்கு? யூதா புஸ்தகத்துல இருக்கு. யூதா புஸ்தகத்துல இருக்கா இல்லையா? யூதா புஸ்தகம் 9வது வசனம். யூதா புஸ்தகம் 9வது வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பிரதான தூதனா யாரு? பிரதான தூதனா யாரு? இயேசு கிறிஸ்து. இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த ஆடியோ இருக்குது, நீங்க போய் படிங்க.
பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது, பாத்தீங்களா, பிசாசுடனே என்ன செய்யறாரு? தர்க்கித்து. அப்ப மோசனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசுறாரு. அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். சரிங்களா? அப்ப அவர் அடக்கமும் பண்றாரு, அவனுடைய சரீரத்தை இயேசுவானவர் காக்கவும் செய்யறாரு. அவனை மீண்டும் உயிரோடு எழுப்புவதற்காக, அவர் சரீரத்தை உயிரோடு எழுப்புவதற்காக இயேசுவானவர் வந்தார் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த மோசே உயிரோடு எழுப்பப்பட்டாரா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுவானவர் இயேசுவானவர் பூமியில இருக்கும் பொழுது யாரெல்லாம் பார்க்க வந்தாங்க? மோசே என்ன செஞ்சாரு? பார்க்க வந்தார். மோசையோட பேசினாங்க என்று நம்ம படிக்கிறோம். அப்போ மோசே எழுப்பப்பட்டார் என்பதை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வேர் இஸ் த ஃபோர்த் மேன்? நான் மரிக்கும் போது என்னோட கூட இருக்கக்கூடியவர். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? என்னை அடக்கம் பண்ணக்கூடியவர். நான் மரிக்கும் போதும் என்னோட கூட இருக்கக்கூடியவர், என்னை அடக்கம் பண்ணக்கூடியவர். நான் மீண்டும் உயிரோடு எழும்புவதற்கு என் சரீரத்துக்காக சண்டை போடக்கூடியவர். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு தேவன் என்ன கூட இருக்கிறார். கடைசி 5வது ஒரு 5 நிமிஷம் இந்த வசனத்தை பார்த்து ஓடிடலாமா? 5வது சம்பவம், வேர் இஸ் த ஃபோர்த் மேன். இந்த வசனத்துல இந்த 4வது மனுஷகுமாரனுக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. லூக்கா புஸ்தகம் ஓடிடலாம். லூக்கா புஸ்தகம் 22வது அதிகாரத்துக்கு போயிடலாம். 22வது அதிகாரத்துல 42வது வசனம். இந்த 4வது ஆளுக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. 42வது வசனம், லூக்கா 22 கடைசி சம்பவம், 5th சம்பவம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இந்த வருஷம் நல்லா பாருங்க. அவர் என்ன செய்யறாரு? உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்கன்னு ஜெபம் பண்றாரு. 43வது வசனம் பாருங்களேன். 43ல, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை என்ன செய்தான்? பலப்படுத்தினான். 44 பாருங்க, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, அந்த வசனம் பாருங்க, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாரு? ஏசப்பா, நீங்க குடும்பமானால் நீங்க கூடட்டும், ஆயிரம் என்னுடைய சித்தம்படி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. இயேசுவின் நிலையை பாருங்க, எப்படி இருக்கிறாரு? மிகவும் வியாகுலப்படுறாரு. வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியா தரையில் என்ன செய்யுது? அங்க விழுது. இப்ப பரலோகத்துல இருந்து ஆண்டவர் யார் அனுப்புறாரு? தூதனை அனுப்புறாரு. எதுக்கு தூதனை அனுப்புறாரு? இயேசு கிறிஸ்துவானவர் ரொம்ப வியாகுலப்படுறாரு. வேர்வை கூட ரத்தத்தின் துளியா மாறிடுச்சு. இவர் என்ன செஞ்சிடலாம்? தூக்கிட்டு போயிடலாம். அதுக்காக தூதனை அனுப்புனாரு. இந்த வசனம் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சா? நான் முடிச்சிட்டேங்க. இயேசுவானவர் எதுக்கு அனுப்புனாரா? அந்த வியாகுலத்தின் சமயத்துல வேர்வை ரத்தமா துளியா, வேர்வை ரத்த துளியா விழுது. தூதன் எதுக்கு அனுப்புனாரு? பரலோகத்துல கூட்டு போறது கிடையாது. அந்த 4வது நபர் வியாகுலத்தின் சமயத்திலையும் அவரை பலப்படுத்துவதற்காக இயேசுவானவர் என்ன செஞ்சாரு? தேவன் தூதன் என்ன செஞ்சாரு? அனுப்புனாரு. இப்ப இயேசுவானவருக்கு அந்த வியாகுலம் தெரியுமா தெரியாதா? இயேசுவானவருக்கு துக்கம்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்படிதானே? நம்முடைய துக்கம் தெரியும், வியாகுலம் என்னன்னு தெரியும். அவரு வியாகுலப்பட்டிருக்கிற சமயத்துல இன்னொருடைய பலம் அவசியம் என்பது 4ஆம் ஆளுக்கு தெரியும். அதனால யார் அனுப்புறா? தூதன் வந்து பலப்படுத்துறதுனாலதான் இயேசுவாலேயே அந்த கெத்செமனையே கடக்க முடிஞ்சிச்சு. விட கடந்திருக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்த தூதன் கொஞ்சம் வாங்கப்பா போலாம், இந்த வியாகுலம் என்னாலே தாங்க முடியல, வாங்க போயிடலாம் அப்படின்னு இயேசுவானவரும் சரி இந்த பாத்திரத்தை என்னால சுமக்க முடியலன்னு சொல்லி அவரும் கொஞ்சம் போயிருந்தாரு அப்படின்னா நம்முடைய ரட்சிப்புக்கெல்லாம் என்னவாயிரும்? வந்துட்டியா தூதன்? நான் வந்துடுறேன் தூதன், என்னால முடியல, போட்டு போயிரு அப்படின்னு இயேசுவானவர் கொஞ்சம் ஓகே சொல்லியிருந்தா நம்முடைய ரட்சிப்பு என்னவாயிருக்கும்? ஆனா பிதாவானவர் தூதன் எதுக்கு அனுப்புனாரா? அவர் மரிப்பதற்கு, அந்த பாத்திரத்துல பங்கு கொள்வதற்கு, அவர் மரிப்பதற்கு என்ன செஞ்சாரு? தூதனை அனுப்பி அவர் பலப்படுத்தினாரே தவிர அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதற்காக அல்ல, அந்த பாத்திரத்தை குடிப்பதற்கு. அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் தூதரை அனுப்புவார். எதுக்கு தெரியுமா?
சிங்கங்களின் வாயை எல்லா சமயத்திலையும் கட்டுவதற்காக அல்ல, எல்லா சமயத்திலையும் அக்கினியிலிருந்து காப்பாற்றுவதற்காக அல்ல, அந்த பாத்திரத்தை நீங்கள் நானும் குடிப்பதற்காக தேவதூதனை அனுப்புவாரு. அந்த பிரச்சனையின் சமயத்திலையும் அந்த உபத்திரத்தின் சமயத்திலையும் அவருக்காக நிற்பதற்காக தூதர்களை தேவன் நமக்கு என்ன செய்வாரு? அனுப்புவாரு. இயேசுவானவர் மாத்திரம் அந்த பாத்திரத்தை குடிக்கல, வியாகுலம் அதிகமாயிருச்சு அப்படின்னா நமக்கு ரட்சிப்பே கிடைச்சிருக்காது. இந்த மனு குலத்துக்கு ரட்சிப்பே கிடைச்சிருக்காது. நம்ம எல்லாரும் செத்து போயிருப்போம். நம்ம எல்லாரும் செத்து போயிடக்கூடாது என்பதற்காக இயேசுவானவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுப்பதற்காக பிதாவானவர் தூதனை அனுப்பி பலப்படுத்தினார். அவர் பலப்படுத்தினதுனால அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த தூதன் பலப்படுத்தினதுனால அவர் இன்னும் அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். நம்மளால துக்கத்தின் சமயத்திலும் துயரத்தின் சமயத்திலும் ஜெபிக்கவே முடியாதுங்க. நமக்கு யார் வேணும்? பரலோக பலம் இருந்தாதான் துக்கத்தின் சமயத்திலையும் துயரத்தின் சமயத்தில் நம்மளால ஜெபிக்க முடியும், இல்லாட்ட முடியாது. நம்ம எவ்வளவுதான் துயரத்தின் சமயத்துல ஜெபிக்க நினைச்சாலும் முடியாது. நம்ம துயரத்தின் சமயத்துல ஜெபிப்பதற்கு அன்னைக்கு விண்ணப்பங்களை கொண்டு போவோம். நம்ம அதெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவரே, இந்த வியாகுலத்தின் சமயத்துல என்னால ஜெபிக்க முடியல ஆண்டவரே, பரலோகத்தின் தூதனை அனுப்புங்க. அந்த தூதனை என்னை பலப்படுத்தட்டும், அவர் என்னை பலப்படுத்தி என்னை ஜெபிக்க வைக்கட்டும். நம்மளால முடியுமா? நம்மளால முடியாது. ஸ்தேவான் கல்லெறியறாங்க. கல்லெறிகிற சமயத்துல என்ன செய்யறாரு ஸ்தேவானு? ஜெபம் பண்றாரா இல்லையா? ஜெபம் பண்ணாரா இல்லையா ஸ்தேவான்? அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியல. எப்படி அவரால் ஜெபிக்க முடிஞ்சிச்சு? ஸ்தேவான் கூட யாரு இருந்தான்? அந்த வசனம் என்ன படிச்சோம்? அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய், பரிசுத்த ஆவியினர் அவனோட கூட இருந்தாலும் ஸ்தேவானால அப்படி ஜெபிக்க முடிஞ்சிச்சு. இல்லாட்டா பல்ல கடிச்சிட்டு ஒருத்தங்க இருக்கும்போது, மூர்க்கம் அடைஞ்சு ஒருத்தங்க இருக்கும்போது நம்மளால ஜெபிக்க முடியுமா? நமக்கு பரலோக பலன் அவசியம். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆளை எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? அவங்களோட கூட இருந்தது யாரு? அக்கினி நடுவுலயும் அக்கினிக்கு முன்னாடியா அவங்களை பலப்படுத்தினவர் யார் தான்? தேவன் தான் அவங்களை பலப்படுத்திருக்காரே தவிர, இல்லாட்டா அவங்களால அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவங்கள விடுவிக்காமற் போனாலும், யோபு சொன்னார்ல, அவர் என்னை கொன்னு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் ஏசப்பா, இது இயேசுவின் குணம். என்ன நடந்தாலும், இதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, என்ன கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நான் பாத்திரத்தை அவர் குடிக்கனே அனுமதித்தாலும் என் பிதாவை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்னதான்? தேவனை நம்புறதுதான். சில நேரத்துல யோபின் மனைவி போல மாறிடுவோம். நம்ம என்ன செஞ்சிருங்க? தூஷித்து ஜீவனை விடுங்க. அங்க ஒரு யோபின் மனைவி போல ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனா யோபு அந்த சமயத்திலையும் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்லப்பா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லப்பா, ஸ்தேவானை போல அவர் நின்றுட்டு தான் இருக்கிறாரு, கல்லேறிறாங்க, அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, வந்து காப்பாத்த மாட்டாரே, அப்படி கூட நினைக்கல. அப்ப கூட ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவர் அப்படியே தூரத்துல பார்த்து கொண்டு. ஆனா ஸ்தேவானுக்கு புரிஞ்சிருச்சு, அவரால் உட்கார முடியல, அவரால் நிக்கதான் முடியும். ஆனாலும் ஸ்தேவான பார்த்து கொண்டிருந்த தெய்வம் யாரையும் பார்த்தாரு? சவுலையும் பார்த்தாரு. சரிங்களா? மோசே தேவனை அவ்வளவு அதிகமாய் அறிந்திருந்தான். புரிஞ்சிருந்ததுனால என் கண்ணு நல்லாதான் இருந்துச்சு ஆண்டவரே, என் பலன் நல்லாதான் இருந்துச்சு ஆண்டவரே, அப்படி எல்லாம் ஒண்ணுமே சொல்லாம யோசுவா அனுபவம் இல்லாம இருக்கிறான் ஆண்டவரே. மோசைக்கு தெரியும், நான் ஒரு திக்குவாய், என்னையே நடத்தினவரு அந்த யோசுவா வச்சு நடத்த முடியாதா? அது அவனுக்கு நல்லா தெரிஞ்சதுனால அந்த கேள்வியெல்லாம் கேட்கவே இல்லை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 4ஆம் நபர் நம்மோடு நம்முடைய நெருக்கத்திலே நெருக்கப்படக்கூடியவர், நம்முடைய உபத்திரவத்திலே பங்கு கொள்ளக்கூடியவர். அவருக்கு வியாகுலம்னா என்ன தெரியும், துக்கம்னா என்னன்னு தெரியும். நம்மளை தனியா அவர் விட மாட்டாரு. மரணத்தை ருசிக்க ஒருவேளை அனுமதிச்சா கூட அவர் நம்மோட கூட இருக்கக்கூடியவர். ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சில நேரங்கள் அந்த காரணம் தெரியாது. யோபுக்கு தெரிஞ்சா எதுக்கு அனுமதிச்சாரு அப்படின்னு யோபுக்கு தெரிஞ்சிச்சா? சேவானுக்கே தெரியுமா? சேவானு கூட தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படித்தானே? யோபுக்கு தெரிஞ்சா எதுக்கு என் பிள்ளைங்க 10 பேர் மறிக்கிறாங்க, 10 டெட் பாடி ஒரே நேரத்துல முன்னாடி வந்து நின்றுச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய துக்கம். அதெல்லாம் அவருக்கு தெரியல. அப்படித்தானே? எதுக்கு இதெல்லாம் நடக்குது? ஆனா அவர் புலம்பிட்டே தான் இருந்தாரு. சரிங்களா? ஆனாலும் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், என் மீட்பரை நான் என்ன செய்வேன், நான் பார்ப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படிதான் என் மீட்பரை நான் பார்ப்பேன். அப்ப கண்ணு எங்க இருந்துச்சு யோபுக்கு? அந்த துக்கத்திலையும் மீட்பர் மேலதான் கண்ணு
இருந்துச்சே தவிர துக்கத்தின் மேல கண்ணு இல்ல. அநேக சமயத்துல நம்ம யுத்தத்துல தோக்குறது ஏன் தெரியுமா? பிரச்சனை வந்தா கண்ணு பிரச்சனைக்கு மேல கண்ணை தூக்கி வச்சிடுறோம். பிரச்சனையை நீக்கிறவர் மேல கண்ணை வைக்காதனாலதான். இந்த பாடத்துல இருந்து என்னுடைய பெரிய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, உங்க தெய்வனை நீங்க புரிஞ்சுக்கங்க. அவர் அவர் கூலி ஆள் கிடையாதுங்க. ஓனாய் வந்தவனை ஓடி போறவர் அல்ல. அவர் கூலி, அந்த ஓனாய் என்ன கடிக்கட்டும் என்ன கடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓடி போய் தன்னையே தன்னுடைய ஜீவனையே ஒடுக்கக்கூடியவர் தான் இந்த 4ஆம் நபர். அவ்வளவு அன்பு நேசர், அன்பு தகப்பன். என் பிள்ளைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நமக்காக நித்திய ஜீவனை கொடுக்க வந்தவர். நம்மள சுலபமாய் விடக்கூடியவர் கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் துயரத்திலையும் நம்ம அந்த 4வது நபரை உற்று நோக்கி பார்ப்போம். அவர் நிச்சயமாய் நம்மோட கூட நம்மை பலப்படுத்தி துன்பத்திலையும் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்லதொரு செய்தி